ஹாய் ஜெம் டிவி மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை ரொம்பவே பெருசா தலையெடுத்து ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஜிஎஸ்டி மட்டும் ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துட்டு இருப்போம். இப்ப அதுக்கு ஒரு முடிவு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில விஷயத்துக்கு எல்லாமே ஜிஎஸ்டி குறைச்சாங்கல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக ஜிஎஸ்டி ஏத்திருக்காங்க. அது எது அப்படின்னா நீட். நீட்னாலே நம்ம படிப்புன்றதை தாண்டி ஐயோ நீட்டா அப்படின்னு சொல்லி பயப்படுற இடத்துல நம்ம தான் இருக்கோம். இப்ப அந்த நீட்டுக்கு ஜிஎஸ்டி அதிகப்படுத்திருக்காங்க. அதோட ஃபீஸுமே அதிகமாயிருக்கு. அது எவ்வளவு ஏறி இருக்கு, என்ன ஆயிருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்றதா இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கரெக்டா சொன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட். இது ஒண்ணு மட்டும் தான் படிச்சேன். ஓகே, ஜிஎஸ்டி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வேணாம், எதுக்கு ஜிஎஸ்டி? ஏன்னா இப்போ நம்ம ஒரு தியேட்டருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், டிக்கெட் 120 ரூபா. ஆனா அங்க சாப்பிட்ற பாப்கார்ன் 500 ரூபா. செமையா இருக்குல்ல? ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி எப்படி அது டாக்ஸ் போடுறாங்க அப்படின்றதுல எதுவுமே நமக்கு புரிய மாட்டுது. ஆனா ஜிஎஸ்டின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல காசு நிறைய வசூல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 5%, 12, 18, 28 இந்த மாதிரி இருக்கிற ஜிஎஸ்டி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. விஷயம் தெரியும்ல? ஆமா, இது ரொம்பவே ட்ரெண்டாகி போயிட்டு இருந்துச்சு. இந்த எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளோட அத்தியாவசிய பொருட்கள், இந்த கடைக்கு போய் வாங்குறோம் அப்படின்னா பால் பாக்கெட்டுகள் ஜிஎஸ்டி இருந்துச்சாமா, அது எல்லாமே கேன்சல் பண்ணாங்க. டோட்டலா நமக்கு எது அத்தியாவசியமா தேவைப்படுதோ அது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 5%, அதுக்கு ஒரு 18% இந்த ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கு. அதுக்காக புதுசா நிறைய இதுக்குதான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அதை தனியாவே சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் தனி வீடியோவே சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கு, இதுல நான் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனா ஒரு முக்கியமானது, அதாவது இந்த தமிழக குடிமக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த சிகரெட்டு, பாக்கு, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே 40% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. 40% இருக்கிறதுல இதான் அதிகம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்னா, இப்பயாச்சும் நீ குடிக்காம இருப்பீங்களாடா அப்படின்றனால போட்டிருப்பாங்க போல. ஆனா நம்ம ஆட்களை பத்தி நமக்கு தெரியும். என்னன்னா நம்மளோட ரேஷன் கார்டே எடுத்துட்டு போய் அடகு வச்சு குடிக்கிற ஆளுங்க தான் நம்ம. அதனால நம்ம என்னைய சொல்லுங்க, நான் பொதுவா சொல்றேன், குடிக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்றேன். குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 40% போட்டாலும் நிப்பாட்டுவாங்களா? சான்ஸே கிடையாது. ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜிஎஸ்டி அறிவிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க. ஓகே, அதான் ரூல் போட்டாங்களே, அப்புறம் நீட்டை கொண்டு வர அப்படின்னா இங்கதான் ட்விஸ்ட். அதாவது இந்த நீட்டு, ஜேஇஇ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் 18% ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க. டே, நீ என்ன லூசா? அதான் படிக்கிறதுக்கெல்லாம் நீ இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சம்பந்தமே இல்லாம இதுக்கு 18% சொல்ற அப்படின்னா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அதுவுமே இல்லைன்னு சொன்னாங்களே, திடீர்னு பார்த்தா 18% இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சேன். இப்பதான் தெரியுது, அந்த நீட்டு, ஜேஇ எல்லாமே தனி இன்ஸ்டிடியூட்ல படிப்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல்ல அவ்வளவு சொல்லி தர மாட்டாங்கல்ல, தனியா ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுதான் சொல்லி கொடுப்பாங்க. அது அந்த கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் நீட்டுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கும், ஜேஇன்னு இருக்கும். இது எல்லாமே கல்வித்துறையோட ஒப்பிட முடியாது. அதெல்லாம் கல்வித்துறையோட வராதாமா, இதெல்லாம் தனி பிரைவேட் அப்படின்ற மாதிரி. அந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துவாங்க, ஒரு பிரைவேட் ஸ்டாஃப் எல்லாருமே தனி ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நடத்துவாங்க. அதுக்குமே ஃபீஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே 18% ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜேஇஇ இல்லைன்னா நீட்டு படிக்கிறீங்க, உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 18% போட்டதுனால நீங்க 50,000 ரூபாய் கட்ட வேண்டிய நீங்க 59,000 ரூபாய் கட்டுவாங்க. புரியுதா? இதான் ஜிஎஸ்டியோட கணக்கு. ஆக்சுவலா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கணக்கு என்ன நமக்கு தெளிவா தெரியல. வேணும்னா நான் டீடைலா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ரூல் போட்ட உடனே எல்லாரோட பேரண்ட் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா 18% போட்டாங்க, இப்ப ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. இதுக்குதான் எப்படி இதை போடலாங்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இது ஸ்கூலோ காலேஜோ அதோட கல்வித்துறையோட இது மெர்ஜ் ஆகாது. இது செப்பரேட். சோ இதுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும். இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எக்கச்சக்கமான பேர் நீட்டுனால ஐயோ நீட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல தான் இருக்காங்க இல்லையா? ஆனா இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி அதிகமா போட்டதுக்கு அப்புறமா இன்னுமே நிறைய பயங்கள் கூடும் அப்படிதான் நினைக்கிறேன். 50,000 சும்மா சொன்னேன், அது நீட்டுக்கு எல்லாமே எக்கச்சக்கமா வாங்குவாங்க. ஆனா அதோட ஜிஎஸ்டி சேர்த்துட்டாங்க அப்படின்னா இன்னுமே அதிகமா தான் ஆகும். மேபி நீங்க டாக்டர் படிக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்கம் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு குத்துமதிப்பா சொல்லணும். எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. ஒரு பிரைவேட்டா சேர்றாங்க அப்படின்னா மேபி நிறைய ஏர்ன் பண்ணலாம். இதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா இது 18% ஜிஎஸ்டி அப்படின்னோன்னா இப்ப இருக்கிற பேரண்ட் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. சோ எதுக்கு இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்குமே கம்மி பண்ணிட்டாங்களே, ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதா, ஐயோ நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்தையுமே அதிகப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிறதா அப்படின்னு தெரியாம ஏகப்பட்ட பேர் குழப்பத்துல இருப்பாங்க. பட் இருந்தாலும்
நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்படி இவங்க 80% வச்சது நியாயமா? இது ஓகேவா? கம்ஃபர்டபுளா? இல்ல இருக்கலாமா? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற, நாட்டுல நடக்கிற, ஏன் நம்ம ஊர்ல நடக்கிற விஷயத்த கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணும் பண்ண வேணாம். கீழ ஜெம் டிவி லோகோ இருக்கும். பக்கத்துல சப்ஸ்கிரைப் இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க டெய்லி போடுற ஒரு அப்டேட்டும் உங்ககிட்ட வந்துரும். இந்த மாதிரியான விஷயங்கள அப்டேட் பண்ண தான் நாங்க இங்க இருக்கோம். எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணுமே பண்ண வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன பிரஸ் பண்ணி ஆல் குடுத்துட்டா மட்டும் போதும். எல்லா அப்டேட்டும் உங்கள தேடி வரும். இத்தோட என் கண்டென்ட்ட முடிச்சுட்டு நான் இன்னொரு கண்டென்ட்டோட உங்கள வந்து பார்க்கிறேன். சைனிங் ஆஃப். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.